இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். யோவான் 19 அதிகாரம் 30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடியை வாங்கின பின்பு, காடி என்றால் கசப்பு, கடுமையான கசப்பு. ஆனால் அதை வாங்கி முடிந்தது என்றார். உங்கள் வாழ்க்கையிலே கசப்பு முடிந்தது, குற்ற உணர்வு முடிந்தது, காயங்கள் முடிந்தது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில வேதனைப்படுத்தி ஒரு கசப்புக்குள்ளே, காயத்துக்குள்ளே கொண்டு போனதோ சிலுவையிலே இயேசு முடித்து விட்டார். உங்கள் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, உங்களுடைய குற்ற உணர்வு, தோல்வி, பயம், அநீதி எல்லாம் முடிந்தது, முடிவு கட்டப்பட்டது. ஆகையால் கசப்புக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டால் இனி உங்கள் வாழ்க்கையிலே தித்திப்பு, புதிய ரசம், புது சிருஷ்டி, புதிய வாழ்க்கை, புதிய துவக்கத்தை தேவன் தருகிறார். ஆகையால் இயேசு சிலுவையிலே முடிந்தது என்கிற வார்த்தை முழு உலகத்திற்கும் ஒரு வெற்றி பிரகடனம். யுத்தம் முடிந்தது, பாவம் முடிந்தது, சாபம் முடிந்தது, உங்கள் மேல் இருக்கிற மரணம் முடிந்தது, சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் முடிவிட்டது, டெட்டலிஸ்டா எல்லா கடனும் செலுத்தி தீர்க்கப்பட்டது. உங்களுடைய பாவ கடன் சிலுவையிலே இயேசுவினால் செலுத்தப்பட்டு தீர்ந்து விட்டது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட்றோம், பில் பே பண்ண உடனே ஒரு சாப்பா குத்துவாங்க, பெய்டு அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம். உங்களுக்காக சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்து விட்டார். சட்டத்தினுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி விட்டார். இனி நீங்கள் விடுதலை பெற்றவர்கள், குற்றமற்றவர்கள், நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளை, ராஜாக்களாக ஆளுகை செய்யும்படி தேவன் ஒரு புது வாழ்க்கையை, புதிய துவக்கத்தை தருகிறார். ஆகையால் இனிமேலும் குற்ற உணர்வில் வாழாதிருங்கள், கசப்பில் வாழாதிருங்கள். உங்கள் கசப்பை இயேசு சிலுவையிலே வாங்கி முடிந்தது என்றார். உங்கள் வாழ்க்கையில இனி இனிமையான காலங்கள் துவங்குகிறது. I declare divine sweetness start in the name of Jesus. ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் கசப்பு, காயங்கள், வைராக்கியங்கள் எல்லாம், வேதனைகள் முடிந்தது. எங்கள் வாழ்க்கையில செழிப்பு, சுகம், சமாதான, நன்மை, பொருளாதார செழிப்பு பெருகுவதாக. புதிய துவக்கங்கள், புது சிருஷ்டியின் அனுபவங்கள் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நிஜமாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.